எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் மிகப்பெரிய ரிங் ரோட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போதைக்கு அது தமிழ்நாட்டில் வரப்போகுது, அதுவும் சென்னையை பேஸ் பண்ணி வரப்போகுது. சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான கட்டமாக வரப்போகுது. அதுதான் 10 லேன் எக்ஸ்பிரஸ் ஹைவேவாக அவங்க பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. எப்போதுமே மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் சென்னையுடைய உள்கட்டமைப்புன்றது ரொம்பவே பிளான்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது சென்னையுடைய உள்கட்டமைப்பில் இன்னொரு அத்தியாயம்னு கூட சொல்லலாம். 132.87 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சாலை கட்டப்பட இருக்கு. இந்த சிபிஆர்ஆர்னு சொல்லப்படுற சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு அப்படின்றது எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மகாபலிபுரத்தை இணைக்கிற வகையில் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகச்சிறந்த 10 லேன் எக்ஸ்பிரஸ் வேவாக பார்க்கப்படுது. 5 பிரிவுகளை கொண்டதா இந்த கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வே இருக்க போகுது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையுடைய 4வது ரிங் ரோடாக இருக்க போகுது. சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், பெரியபாளையம், புதுவயல், காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களை இது இணைக்கிற வகையில் 12,301 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்படும். இப்போ என்ஹெச்ஏடைய கட்டுமானத்தின் கீழே ஏற்கனவே சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே, சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேன்னு நிறைய இருக்குது. அதுக்கு கீழே இந்த சிபிஆர்ஆரும் இணைக்கப்பட இருக்கு. இதோடைய மொத்த மதிப்பிடப்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,301 கோடி ரூபாய். திட்டத்துடைய நீளம் 132.87 கிலோமீட்டர் தோராயமாக சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 10 வழி பாதைகளாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயினாக 6 லேனும் இருபுறமும் 2 சர்வீஸ் லேன் பிளான் பண்ணியிருக்காங்க. வடிவமைப்பு வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 120 கிலோமீட்டர். இது ஆக்சுவலாக 2025 வருஷத்தில் பயன்பாட்டுக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அடுத்த வருஷமே வருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக அது பார்க்கப்படுது. மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கிற 10 வழி சென்னை அவுட்டர் சாலையுடைய பணிகள் 2 கட்டமாக நிறைவடைஞ்சு ஜனவரியில் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க எண்ணூர் காமராஜர் துறைமுகம், காட்டுப்பள்ளி அதானி, எல்என்டி உள்ளிட்ட தனியார் துறைமுக நிறுவனங்கள் தமிழக அரசை வலியுறுத்தினாங்க. இந்த சாலை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னையில் போக்குவரத்து கணிசமாக குறையுன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த பொல்யூஷனும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ரோடை பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அப்படியே கம்மியாக்கிறதுக்காக பல ப்ராஜெக்ட்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கத்திப்பாரா மணலி இடையே 100 அடி சாலை, இருளியூர் புழல் இடையே சென்னை புறவழிச்சாலை, வண்டலூர் மீஞ்சூர் இடையே சென்னை புறவழிச்சாலை உட்பட பல முக்கியமான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சரக்கு லாரியிலிருந்து எல்லா வாகனமும் இந்த சாலை வழியாக போகுது. அதாவது ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் எல்லாமே போகிறதால இங்கே அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுது. இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே வந்திருக்கு. மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கிற வகையில் தான் இந்த ரோடை பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே ரோடு வரதுக்கான முக்கியமான காரணமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்குவரத்து நெரிசல் தான். ஏன்னா லாங் வீக்கெண்ட் இல்லைனா நார்மலான வீக்கெண்ட் இல்லைனா பண்டிகை நாட்கள் இந்த இடங்களில் இங்கே மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுது. அதை குறைக்கிறதுக்காக மட்டுமே இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு பார்டர் ரோடு அப்படின்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு. 196 அடி அகலத்தில் சாலை அமைக்கப்பட பிளான் பண்ணுறாங்க. ஸோ மாமல்லபுரத்திலிருந்து காட்டுப்பள்ளி துறைமுகம் வரைக்கும் 132 கிலோமீட்டருக்கு 2 கட்டங்களாக சாலை அமைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஜேஏசிஏன்னு சொல்லப்படுற ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை மூலமாக தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகத்துக்கு 2,673 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த வேலைகள்லாம் அங்கே தீவிரமாக போயிட்டுருக்கு. இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2025 சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அதுக்கான வேலைகள் நடக்கும். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கேயுமே ரிங் ரோடு அமைக்கப்படவே இல்லை. ஒருவேளை இது செயல்படுத்திட்டாங்கன்னா இந்தியாவில் முதல் தடவையாக லாங்கஸ்ட் அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்ற பெருமை சென்னைக்கே வந்து சேரும். ஸோ இது சீக்கிரமாகவே செயல்படுத்துவாங்க, நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். பசங்களுக்காக உன்னை வாங்கி போடுங்க, டப்புன்னு விலையேறியும்ல, என்ன நான் சொல்றது. ஜெய் மாருதி அவென்யூ, மீஞ்சூர், அத்திப்பட்டு, நந்தியம்பாக்கம் 3 ரயில் நிலையங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கிற ஒரு வீட்டு மரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 1 மணி நேரத்தில் மீஞ்சூருக்கு வந்துடலாம். இந்த சைட்டு வந்து மீஞ்சூரில் இருந்து அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீண்டு இருக்கிற ஒரு பெரிய லேஅவுட் இது. இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட வீடுங்க வந்துச்சு. மீஞ்சூரில் இருந்து, அத்திப்பட்டில் இருந்து, நந்தியம்பாக்கத்துலேருந்து
3 ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டு வர வரைக்கும் ஃபுல்லாக வீடுங்க தான். நீங்கள் இம்மீடியட்டாக வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். அத்திப்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்ரு, நந்தியம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் 2 கிலோமீட்ரு, மீஞ்சூர் ரயில் நிலையத்திலேருந்து 3 கிலோமீட்ரு. இது பாருங்கள், இது வந்து பைபாஸ், அதாவது ரிங் ரோடு. இந்த ரிங் ரோடு எங்கேருந்து வந்துன்னா நம்ம மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர்லேயே வருது. இந்த பைபாஸ் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்திலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகிற ரிங் ரோடு தான் இது. மீஞ்சூர், பெரியபாளையம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர், செவ்வாப்பேட்டை வழியாக சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ரிங் ரோடு பைபாஸ்ன்ட்டு சொல்லலாம். இந்த பைபாஸில் இருந்து 2 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வருது. மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, பொன்னேரியில் இருக்கிற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி நம்ம சைட்டில் இருந்து வெறும் 19 கிலோமீட்டர் தான். இப்படிப்பட்ட அருமையான சைட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. பிளாட்ஸ் எல்லாம் 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த ரிங் ரோடு, பெரிய பெரிய ரிங் ரோடு மொத்தம் இன்னும் 1.5-2 வருஷத்தில் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், 800 ரூபாய் கிடைக்கிறது சான்ஸே கிடையாது. அதனுடைய ரேட்டு 1500 ரூபாய்க்கு அப்படியே ஜம்ப் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சைட்டு, மிஸ் பண்ணாதீங்க. 1 ஸ்கொயர் ஃபீட்டு 800 ரூபா தான், 800 ருபீஸ். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அந்த ரிங் ரோடு மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், 800 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இது வேறு இல்லாமல் இந்த லேஅவுட்டை சுற்றிலும் வீடுங்க தான். இமீடியட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வீடும் கட்டலாம். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்ல நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். ஒரு நாள் புரியும் எதுக்குடா இதை மிஸ் பண்ணோன்னு. அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க.